வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாடியில் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மாடி தோட்டத்தில் நமக்கு தேவையான கீரைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக ஈஸியாக உற்பத்தி பண்ணிக்கலாம். என்னென்னா, நமக்கு கிளைமேட்டு ஈஸியாக நல்லா வளர வைக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு கீரைகள் அருமையாக வரும். இது பாலக்கீரை. இப்போ நம்ம காம்போ கொடுத்துருக்கோம். ஆடிப்பட்டத்துக்காக வேண்டி கீரை விதைகள் காம்போவும் வெஜிடபிள்ஸ் காம்போவும் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் ஃப்ரீ பண்ணியே வாங்கிக்கலாம். இது பாருங்கள், பாலக்கீரை. இது நான் மாடி தோட்டத்தில் என்ன மாதிரி விதைகள் போடுவேன்னா, கொஞ்சம் பழைய விதைகள் ஆயிடுது இல்லையா, கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விதைகளை கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டேன். அந்த விதைகளை நானே யூஸ் பண்ணிடுவேன். அதில் போட்டு வளர்ந்தது தாங்க இவ்வளோ கீரை. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கீரை வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தி, சிவப்பு அகத்தி மாடியில் வச்சுருக்கேன். எனக்கு தரையில் சரள மண்ணுங்கிறதுனால அந்த சிகப்பு அகத்தி அவ்வளோவா ரிசல்ட் கொடுக்காது. அதனால் நான் மாடியில் க்ரோ பேக்லேயே வச்சுட்டேன். சூப்பராக நமக்கு மாடியிலேயே சிகப்பு அகத்தி பூ வச்சிட்ருக்குது. இதை பாருங்கள், இது எல்லாமே சிகப்பு அகத்தி தான். மாற்றி மாற்றி ஒரு 5-6 செடி வச்சு விட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அது விதை தேவைப்படும் அப்படிங்கிறனால அந்த விதை நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. வெளியே கலப்படம் பண்ணிடுறாங்க. வெள்ளை விதைகளும் சிவப்பு விதைகள்னு மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுக்காகவே நான் அந்த விதைகள் மெச்சூர்ட் ஆக எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், பூ பூத்துருக்கு பாருங்கள், சிகப்பு கலர் பூ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, தண்டுக்கீரை, சக்கரவர்த்தி கீரை. இது பாருங்கள், இந்த சக்கரவர்த்தி கீரையெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க. அப்புறம் அந்த விதைகள் வந்தோடனே அப்படியே கொஞ்ச நாள் விட்டு விதைகள் சேகரிச்சிங்கன்னா அதுலேருந்து தெரித்து விழுகிற விதைகளே நமக்கு முழுக்க வந்துடும். எல்லா பேக்லேயும் இப்போ அந்த மாதிரி வந்த விதைகள் தான். இந்த பாருங்கள், இந்த சக்கரவர்த்தி கீரை வச்சுருக்கேன்ல, விதைக்காக நான் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். அதுலேருந்து வர விதைகள் தான் உங்களுக்கு அங்கங்கே செடிகளாக எனக்கு அடுத்தடுத்த பேகுகளில் முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதில் பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. புடலங்காய் அங்கே போட்டிருக்கேன். புடலங்காய் தான் அந்த காற்று வர்றதுனால அந்த கொடிகள்லாம் அந்து போகுது. அது காற்று வேகமாக அடிக்குது. வெயில் காலம் வந்தால் வெயில் காலம் வருது, காற்று காலம் வந்தால் காற்றடிச்சு அந்து போகுதுங்கிற மாதிரி இருந்தாலும் நாமளும் விடாமல் செடி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இதில் புதினா வச்சுருக்கேன். இது பாருங்கள் எப்படி புதினா வந்திருக்குதுன்னு. இப்படி ஒவ்வொரு பேக்லேயும் கிள்ளி வச்சு விட்ருவேங்க. நம்ம வீட்டுக்கு தேவைக்கு வெளியே வாங்குறதே இல்லை. கொத்தமல்லி, புதினா இது எதுவுமே வாங்குறதே இல்லை. மணத்தக்காளி கீரை அருமையாக வந்திருக்கு. மணத்தக்காளி கீரையுமே வீட்டு தேவைக்கு போதும். இன்றைக்கி காலையில் தான் எல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். இதில் பாருங்கள், நாற்று வந்திருக்கு. ஒரு தோட்டத்துக்காரங்க மணத்தக்காளி கீரை நாற்று எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க, அதுதான் என்னால் சீடில் பிக்கப் பண்ணவே முடியல அப்படின்னாங்க. அதனால் அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், முடக்கத்தான் கீரை. இதுவும் அப்படி தான், ஒரு தடவை வச்சு விட்டுட்டோம்னா அதுவே விதை விழுந்து வந்துடும். இது ரசம் வைக்கும்போது, சட்னி அரைக்கும் போதெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரையை ரெகுலராக நான் சேர்த்திக்குவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பசலை. இது சிகப்பு பசலை. எவ்வளோ கீரை வச்சுருக்குறோன்னு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்கனாவே வீட்டுக்கு தேவையான அத்தனை கீரையுமே எடுத்துட முடியும். அந்த வேஸ்ட்டு புல்லுங்களை மட்டும் க்ளீன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது இப்போ தான் வெள்ளரி போட்டிருக்கேன். கொடி என்ன பண்ணணுன்னு தெரியல, காற்று வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த காற்றோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே இந்த மாதிரி ஒரு 10 கீரை கிட்ட நான் போட்டிருக்கேங்க மாடியில். மீதியும் போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு இதில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டி தான் காட்டுறேன். ஆனால் எல்லா கீரையுமே மாடியில் நான் போடுவேன். வீட்டு தேவைக்கு கீரைகள் நான் இங்கே தான் பறிச்சுக்கிறேன். இது லட்சக்கொட்டை கீரைங்க. இதுவும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 10-15 வகை கீரை இருக்குது. எல்லாமே மாற்றி மாற்றி போடுவேன். நீங்கள் சப்போஸ் விதை தேவைப்படுறவங்க, ஆடிப்பட்டத்துக்குள்ளே போடணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த விதைகள் எல்லாமே மைக்ரோ கிரீன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கான மண்கலவையிலேருந்து எல்லாமே நாம்ளே கொடுத்துருவோம். அந்த மைக்ரோ கிரீன்ஸ் 2-3 இலை வர வரைக்கும் வச்சுருந்தோம்னா போதும். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி சமைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதனால் இப்போது நீங்கள் ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்குன்னா மைக்ரோ கிரீன்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம், வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஆகிற மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல போஷாக்காக வளருவாங்க. ஏன்னா கீரைகள் எல்லாத்துக்குமே மருந்தடிக்க வேண்டிய சூழ்நிலையில் தாங்க வருது. அதனால் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை நாம் வீட்டிலையே தயார் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.